ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிக்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி தான். அந்த கெஸ்ட்டு யாருன்னா எங்கள் அம்மா தாங்க. ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்திருந்தப்ப செஞ்ச பிரியாணி தான். ஜீரக சம்பா ரைஸில் சிக்கன் போட்டு செஞ்சுருந்தோம். எங்கள் அம்மாவோட பிரியாணிக்கு ஒரு பெரிய ஃபேன் கூட்டமே இருக்குது. நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி. எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் சேர்ந்தாங்கன்னா பெரிய தேக்கு நிறைய கூட பிரியாணி ஆக்கி வச்சுருவாங்க. அந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்க. கடலெண்ணெய் எங்கள் அம்மா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கடலெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். நம்ம பிரியாணினா கடலெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இந்த ஊர்லெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம், 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிடலாம். இப்போ வந்து வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு வந்து உப்பு போட்டிருக்கு. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்கோம். தக்காளியும் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். பெரிய சைஸில் வந்து மீடியம் சைஸில் வந்து நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து கரம் மசாலா போட்டிருக்காங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் 1 கிலோவுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா வணங்கிட்டக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1 kg சிக்கனை வந்து நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தயிர் ஒரு அரை கப்பு அளவுக்கு தான் ஊற்றிருக்காங்க. தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1.5 எலுமிச்சப்பழம் அளவு சைஸில் வந்து ஜூஸ் எடுத்துருக்கோம். அந்த எலுமிச்சப்பழம் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரெக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சாங்க. ஆக்சுவலாக தண்ணியும் அரிசி போடும்போது வந்து நான் கிளிப்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அம்மா எனக்கு கேட்காம போட்டுட்டாங்க, அதனால் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி புதினா போட்டு கலரி கொஞ்சம் நேரம் வந்து இந்த கறி வேக விட்டதுக்கப்புறம் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசி தான். அதுக்கு தகுந்த அளவுக்கு 1 கிலோனா 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த நான் வேக வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த கிளிப்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி அரிசியும் போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வர விட்டோன்னே வந்து அம்மா வந்து தம்மில் விட்டுட்டாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்ற விட்டு தான் தம் விடுவோம். அம்மா வந்து ஒரு கொதி வரும் போதே தம்மில் விட்டாங்க. அப்படியே அந்த தம்லேயே வந்து நல்லா வேகுமாம்மா. ஸோ இப்போ வந்து தம் விடுறதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக வந்து நெய் போட்டிருக்காங்க. நெய் போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி மேலே வந்து கல் வச்சு தம் விட்டாச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வந்து நம்ம தம் விட்ருக்கோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. Hello friends, welcome to Anikdia Kitchen. My grandma came from India. Now she make her style chicken biryani. Come let's taste. This is chicken biryani. Curd right. Curd. Yeah, curd. And this is prawns. And this is a bread halwa. Let's taste. So hot. Wow. Very, very good. Excellent. Top notch. தாமோப்பா மாதிரி டாப் நாச்சா? Top notch. Okay friends, if you like this video, like, share, subscribe. Until back to entire Anikdia Kitchen team. Subscribe this channel and subscribe my new channel Alik Zone, which the link is in the description. Please subscribe. Bye.